நல்லா கிட்ட வச்சு பேசுங்க. எங்கள் சபையில் எங்கள் சர்ச்சில் வந்து 5 நாள் மீட்டிங் வச்சுருக்காங்க. ஒரு 5 நாள் மீட்டிங் வச்சுருக்காங்க. நேற்று போனது வந்து எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. அது இன்னமும் தெரியல, எங்கள் வீட்டில் நடக்கிற காரியம் எல்லாமே அவங்க பேசினாங்க. ஒரு மன பாடலாம் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு அந்த ப்ரேயரு. அதனால சரி 2வது நாள் மீட்டிங்கும் வேலைக்கு லீவு போட்டு சரி நம்ம போய் அதை கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருக்கேன். டைம் ஆகுது நான் போகிறேன். இதுக்கு நானும் நிறைய கலந்து ஆசைப்படுறீங்களா? சரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாப்பாவை எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். அன்றைக்கி ஒரு சிஸ்டர் நீங்கள் ப்ரேயர் கூப்பிட்டுருந்தீங்க சர்ச்சுக்கு நானும் வரணுமா? ஆமாம், என்னைக்கு வர்றதுன்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு வீட்டில் ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. வீட்டில் சின்ன பிரச்சனைகள் இருக்குது. நான் கோயிலுக்கு நிறைய கோயிலுக்கு போகிறேன். எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு ஒரு மன ஆறுதலே இல்லை. பிரியாணியா பார்ப்போம். சண்டே வந்து யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. சண்டே வீட்டுக்காரருக்கு தெரியாது. எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லுங்கள். சர்ச்சுக்கு வந்து 5 நாள் ப்ரேயர் நடந்தது இருக்குது. நான் நேற்று போனால் நல்லா இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி சண்டே வந்து வரேன். நான் நாளைக்கு பிரியாணி தான் போகிறேன். 2 ஃபோன் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வீட்டு போகிறேன். சீக்கிரம் முடிங்க. எல்லாரும் நாம் இணைஞ்சு ஆண்டவரை துதிச்சு ஒரு பாடல் பாடலாம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பாடலாமா? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இன்னைக்கு யாரெல்லாம் புதுசா வந்திருக்கீங்க, புதுசா சபைக்கு வந்திருக்கவங்க யாரையும் கையெழுத்துங்க. அவங்க 2 பேரும் எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்கலாமா? ரொம்ப சந்தோஷம். அவங்கள வந்து எல்லாரும் வந்து முடிஞ்ச பிறகு பார்த்து பேசி அவங்களோட அன்பாருங்க. சரி, ஜெபிக்கலாமா? வேதத்துல ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஏசப்பா சொல்லியிருக்காரு, வருத்தப்பட்டு பாரத்தோட உலகத்துல கஷ்டத்தோட கவலையோட இருக்கிறவங்க என்கிட்ட வாங்க, உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு இடைப்பாறுதலை தருவாரு, சமாதானத்தை தருவாரு, எல்லா பாரத்தையும் மாற்றிடுவாரு. ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல இயேசுப்பா, இந்த நாளில் யாரெல்லாம் பாரத்தோட கவலையோடு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க சமாதானத்தின் தேவனாய் சமாதானத்தை தந்துடுங்க. அவங்களுடைய பாரத கவலைகள்லாம் மாற்றிடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்தி கடந்து செல்லுங்க. சத்தமாக பேசுங்க. இப்போ சபையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்காகவே பேசின மாரி இருந்தது. ரொம்ப ஒரு வழியோட தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தீர்வுமே கிடைச்சிது. ரொம்ப பிரோஜனம். ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, உங்களுக்காக இந்த சபையை வச்சுக்கிட்டோம். சந்தோஷமாக இருங்க. நீங்கள் இதுக்கப்புறம் சபைக்கு வெளிக்கு வரலாம். உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம். உங்களால் வர முடியலன்னா சொல்லுங்கள். வீட்டிலேருந்து நாங்கள் வண்டி கொடுத்துருவோம். உங்களுக்கு நாங்கள் தூரத்தில் இருந்தால் கூட்டிகிட்டு வருவோம். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் எல்லாம் வரும். வாங்க.
எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு விடுதலை கொடுத்தார், சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்தார். உங்களுக்கு அதே மாதிரி சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்தார். இதுக்கப்புறம் வாங்க குடும்பமாக வாங்க. சோத்ரா சிஸ்டர், நல்லா இருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சர்ச்சுக்கு வரேன். நான் இதெல்லாம் நான் முன்னாடி பார்த்ததில்லை. நான் எனக்கு ஒரு புதுசாக இருக்குது, புது அனுபவமாக இருக்குது. அங்கே அவங்க பேசின வார்த்தைங்க, பண்ண அந்த ப்ரேயர் இதெல்லாமே பார்க்கும்போது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு தான் போயிருக்கிறேன். அங்கே வந்து அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வந்த உடனே எல்லோரும் கவனிச்சது, பாஸ்டர் வந்து அதுக்கு என்னை பற்றி நான் எவ்வளோ வழியோட வேலையோட வந்தனோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசி அதை ஜாம் பண்ணது எனக்கு ரொம்ப இதுவாக சந்தோஷமாக இருக்குது. எனக்கு திருப்பி இங்கே இன்னும் வரணும், இதுக்கப்புறம் அடிக்கடி நான் இங்கே வரணும்னு அதை நான் எதிர்பார்க்குறேன். நான் இங்கே கொண்டு வந்த சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி. நான் அவங்ககிட்ட கேட்ட உடனே அவங்க வந்து என்னை இன்னும் வந்தாங்க வந்தது எனக்கு போஜனமாகவும் மன ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. நான் இதோட இந்த நிம்மதியோட நான் வீட்டுக்கு போகணும். எனக்கு அவசரம் எல்லாரும் ஜாம் பண்ணி போகணும். அது மாத்திரம் இல்லை, இப்போ நீங்கள் போகிறது பெருசு இல்லை, நீங்கள் போனாலும் சரி, நீங்கள் எது சொல்லுங்க, வீட்டை சொல்லி அவங்க வரலாம் பரவாயில்ல. நீங்கள் நாட்கள் ஆக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் வாங்க வந்து எப்படியெல்லாம் பிடிச்சிருக்கு ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவருக்கு சொல்லி நீங்கள் இது பண்ணுங்க, வீட்டையும் சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஜாம் பண்ணலாம். வந்தோடனே என்ன செஞ்சாங்க, எல்லாரும் சேரெல்லாம் விட்டாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வெளியே இடத்துல கூட யாருமே இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கூட்டு போன இடம் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குற மனுஷன் எல்லாமே வேறு வித்தியாசமாக இருந்தது. அது நான் உணர்ந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். இங்கே ப்ரேயர் வச்சுருக்காங்க, நான் போகிற கூப்பிட்டு போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் கூட வாங்க. கண்டிப்பாக நான் போய்ட்டு 5 நாள் ப்ரேயர் நல்ல ப்ரேயர் முடிச்சுட்டு உங்கள் வாழ்க்கை விடுதலை பெற்று கொடுத்துருவோம். சரி, சந்தோஷம்.